Hello guys, welcome to Code with Sijan யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் பாலண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத நம்ம 2 பாயிண்டர் கான்செப்ட் மூலயமா பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேடம்னு ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறோம். இந்த மேடம்ன்ற ஸ்ட்ரிங் ஆட் லென்த், அதாவது இதோட லென்த் 5, இதோட இண்டெக்ஸ் 0 to 4 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். இதோட இண்டெக்ஸை நம்ம இங்க தெளிவாக கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஈவன் கேஸ்ல என்ன பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நூன் எடுத்துட்டோம்னா இதோட லென்த் 4னா 0 to 3 இருக்கு. இப்போ மேடம் நம்ம எப்படி செக் பண்ணணும்னா இதை ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபார் ஈவன் வந்ததுன்னா நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எம்மையும் இந்த எம்மையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம் அட் அ டைம்ல. அதுதான் 2 பாயிண்டர் கான்செப்ட். அட் அ டைம்ல 0th இண்டெக்ஸையும் செக் பண்ணுவோம், 4th இண்டெக்ஸையும் செக் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் செக் பண்ணுவோம், இந்த தேர்ட் இண்டெக்ஸையும் செக் பண்ணுவோம். அடுத்து நம்ம டியை செக் பண்ண தேவையில்ல, ஏன்னா இது மிடில் எலிமெண்ட். இப்போ இன் கேஸ் ஆஃப் ஆட்னா நம்ம இந்த மிடில் எலிமெண்ட்டை செக் பண்ண வேணாம். அப்போ ஈவனா இருந்தா ஜஸ்ட் 2வா ஸ்பிளிட் ஆனதுனால எண்ணையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஓவையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நூனுக்கு பதிலா எண்ணுக்கு பதிலா ஏ இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஏ இருக்குன்னா நம்ம ஜஸ்ட் ப்ரொசீஜரை இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போக தேவையில்லை. ஸோ இதுதான் 2 பாயிண்டர் கான்செப்ட். இப்போ நம்ம 0th இண்டெக்ஸையும் லாஸ்ட் இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் லாஸ்ட் -1 இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணணும். சேம் ஐட்ரேஷன் ரிப்பீட் ஆகும், ஈவனா இருந்தாலும் சரி ஆடா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ நம்மளுக்கு ஆடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈவனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம எது வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போறோம்னா n divided by 2 minus 1. n divided by 2 minus 1னா என்ன? இப்போ ஆட் லென்த் எடுத்தோம்னா 5 divided by 2 equal to 2.5 வரும். ஆனா பைத்தான்ல ஸ்லாஷ் போட்டோம்னா 2 தான் வரும், ஏன்னா ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் அது நெக்லெக்ட் பண்ணிடும். இப்போ 2 வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம 0 and 1ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 2 minus 1 பண்ணா நம்மளுக்கு 1 வந்துடும். தென் 0 1 இதுக்கு மட்டும் லூப்ல ஐட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார் ஈவன் நம்பர்ஸ் பார்த்தோம்னா இப்போ 4 divided by 2 equal to 2. இப்போ இதே சேம் 2 தான், ஆனா நான் இது வரைக்கும் ஐட்ரேட் பண்ணோம் 1 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணா போதும். அப்போ அதனால என்ன பண்ணா 2 minus 1 equal to 1. தென் 0,1 நம்ம ஐட்ரேட் பண்ணோம். இது ஐட்ரேட் பண்றப்பவே அட் அ டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், 3யையும் 2வையும் சேம் டைம்ல ஐட்ரேட் பண்ணி கன்சிடர் பண்ணிக்குவோம். இதுக்கு நம்ம எப்படி கோடிங் எழுதுறன்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேடம்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனா நம்ம லூப் என்ன பண்ணணும், 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி n divided by 2 minus 1 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும். ஃபார் I in range of len of s கோலன். பைத்தான்ல டிஃபால்ட்டாவே இங்க -1ன்னு எடுத்துக்கும். அதனால நம்ம வெறும் டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டா மட்டும் போதும். இப்போ இது என்ன கன்சிடர் பண்ணிக்கோம், இது நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ். இப்போ இதோட லென்த் 5, லென்த் 5. அதனால இதோட ஐட்ரேஷன் இங்க இருக்கு, 5/2 equal to 2.
தென் டிஃபால்ட்டா -1 இருக்கும், எண்ட்ல வந்து -1ன்னு எடுத்துக்கும். அதனால 1 இது வந்து 0 அண்ட் 1 2 டைம்ஸ் தான் ஐட்ரேட் ஆக போகுது. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? இஃப் s of I not equal to s of n minus len of s minus 1 அப்படின்னு நம்ம போடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் 0 ஐட்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும். ஆனா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 1 வரும்போது நம்மளுக்கு சேம் லாஸ்ட் இண்டெக்ஸே இருக்கும். இப்போ இதை டீகோட் பண்றதுக்கு 0th இண்டெக்ஸ் வந்தா லாஸ்ட் இண்டெக்ஸ் வரணும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்தா லாஸ்ட் மைனஸ் 1 இண்டெக்ஸ் வரணும். ரைட்டா? 4 minus 1 equal to 3. ஸோ எத்தனை டைம் ஐ இன்க்ரீஸ் ஆகுதோ அத்தனை டைம் இண்டெக்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு அதோட கரஸ்பாண்டிங் லாஸ்ட்ல இருந்து வர இண்டெக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லென் ஆஃப் எஸ் மைனஸ் 1 மைனஸ் ஐ அப்படின்னு கொடுத்தோம். ஓகே, இப்போ இங்கேயே லூப் வந்து பிரேக் ஆயிடும். ஜஸ்ட் இப்போ மேடம் இல்லாம இங்க ஏதோ கேன்னு இருக்குன்னு வச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது ரெண்டுத்தையும் பார்க்குமா? சேமா இருக்கா? இங்க எம் எடுத்துக்கோம், இங்க கே எடுத்துக்கோம். சேமா இருக்கா? இல்ல. இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிக்கோம்? பிரிண்ட் நாட் எ பாலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அடுத்து நம்மளுக்கு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் பிரேக்குன்னு கொடுத்தோன்னா இந்த ஃபார் லூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிடும். ஸோ நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். நாட் எ பாலண்ட்ரோம்னு வந்துருச்சு. இப்போ எப்படி பாலண்ட்ரோம் அப்படின்னு இங்க வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபார் எல்ஸ் தெரிஞ்சா இன்னும் சிம்பிளா இருக்கும். ஃபார் எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த ஃபார் லூப் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆனா மட்டும்தான் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. ஸோ இப்போ இந்த லூப் ஃபுல்லா சுத்தி இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலண்ட்ரோம்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். பாலண்ட்ரோம்னு வந்து இப்போ நம்ம இன்னும் நிறைய கேசஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எழுதின கோடு வந்து கரெக்டா. இப்போ நூனுக்கு செக் பண்ணிடலாம். இது வந்து ஆட்ல ஒன்று, ஈவன்ல ஒன்று செக் பண்ணலாம். ஓகேவா? நூன் கொடுத்தோம், பாலண்ட்ரோம் கரெக்டாக தான் வந்துருக்கு. நெக்ஸ்ட் மலையாளம் செக் பண்ணும். பாலண்ட்ரோம், மலையாளமும் வந்து பாலண்ட்ரோம் தான். For more videos, subscribe to Code with Citizen channel. Thank you.